Hi, NCERT Grade 12, Chapter 8, Classification D and F block elements பார்த்துட்டு இருக்கோம். Question number 8.7. For Mn 2 plus and Mn 3 plus to Mn 2 plus ரெண்டு வேல்யூஸும் நமக்கு கொடுத்துட்டாங்க. Reduction potentials கொடுத்துருக்காங்க. E minus values. என்ன கேட்டிருக்காங்க? Using the data, the stability of Fe3 plus in acid solution as compared to that of a Cr3 plus and Mn3 plus அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? ஸோ பாருங்கள், ஸ்டெபிலிட்டி ஆஃப் Fe3 ப்ளஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ Fe3 ப்ளஸ் டு 2 ப்ளஸ் ரிடக்ஷன் எப்படி இருக்குது? ப்ளஸ்ஸாக இருக்குது. ரைட்டா? ஸோ அதே மாதிரி Mn3 ப்ளஸ் டு 2 ப்ளஸ் எப்படி இருக்குது? நமக்கு ப்ளஸ்ஸு. அண்ட் Cr3 ப்ளஸ் டு Cr2 ப்ளஸ் எப்படி இருக்குது? மைனஸில் இருக்குது. ரைட்டா? அப்போ நமக்கு ஆக்சிடேஷன் தான் பார்க்கணும். எது மோஸ்ட் ஸ்டேபிள் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே Fe3 ப்ளஸ் 2 ப்ளஸ் ரிடக்ஷன் பாசிபிள். அண்ட் இங்கேயும் Mn3 ப்ளஸ் 2 ப்ளஸ் ஈஸியாக ரெடியூஸ் ஆயிரும். ஆனால் குரோமியம் 3 ப்ளஸ் என்ன பண்ண முடியாது நம்மளால்? ஈஸியாக 2 ப்ளஸ்ஸாக மாற்றிடலாம். ரைட்? ஸோ அப்போ ரிடக்ஷன் தான் பாசிபிள். 3 ப்ளஸில் என்ன ஆகலாம்? நமக்கு இந்த இடத்துல ப்ளஸில் இருக்கிறதுனால இதெல்லாம் ரிடக்ஷன் பாசிபிள். இது மட்டும் ஈஸியாக ஆக்சிடேஷன் ஆகும். அப்போ Cr3 ப்ளஸ் இஸ் மோர் ஸ்டேபிள். ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பாருங்கள். அடுத்து யார் வருவாங்க அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த ரெண்டு இதில் வந்து ஹையர் வேல்யூ யார் பாருங்கள். Mnக்கு தான் என்ன இருக்குது? நமக்கு 1.5 இருக்குது. அண்ட் இங்கே 0.8 இருக்குது. ரெண்டுமே ப்ளஸ். எது லெஸ் பாசிட்டிவ்னு பாருங்கள்? 0.8. அப்போ அடுத்து Fe, அடுத்து Fe3 ப்ளஸ், அடுத்து யார் வருவாங்க? நமக்கு Mn2 ப்ளஸ் வரும். ஸோ அது E0 வேல்யூப்பா. E0 வேல்யூ ரிடக்ஷனில் இருக்கும். அப்போ வேல்யூ பாசிட்டிவில் இருக்கும்போது ஈஸியாக ரெடியூஸ் ஆயிரும். அப்போ அதோடைய ஆக்சிடேஷன் ஃபார்ம் எப்படி இருக்கும்? லெஸ் ஸ்டேபிளாக இருக்கும். ரைட்டா? நெகட்டிவாக இருந்தால் ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகும். அப்போ அதோடைய ஆக்சிடைஸ் ஃபார்ம் மோர் ஸ்டேபிளாக இருக்கும். அப்போ இங்கே 3 ப்ளஸ் மோர் ஸ்டேபிள். இப்போ ரெண்டுக்குமே பாசிட்டிவாக இருக்கே சார்னு கேட்டிங்கன்னா எது மோர் பாசிட்டிவ் அப்படின்னு பார்க்கணும். அப்போ மோர் பாசிட்டிவ் இருக்கிற ரொம்ப அன்ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும்? நமக்கு Mn3 ப்ளஸ் தான் இருக்குல்லே அன்ஸ்டேபிள். ஃபஸ்ட் ஒன்று முடிஞ்சிச்சு. அடுத்த கொஸ்டினும் இதே தான். பட் ஆனால் முன்னாடி இருக்க டேபிள் கம்பேர் பண்ண போகிறோம். த ஈஸ் வித் விச் அயன் கேன் பி ஆக்சிடைஸ் அஸ் கம்பேர்ட் டு த சிமிலர் ப்ராசஸ். ஸோ அயனை எப்படி ஈஸியாக ஆக்சிடைஸ் பண்ணுறதுன்னு கேட்குறாங்க. ஸோ அயனுடைய ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்? ப்ளஸ் 0.4 அண்ட் Mnக்கு ப்ளஸ் 1.2 அண்ட் குரோமியத்துக்கு ப்ளஸ் 0.9. ரைட்டா? ஸோ இப்படி நீங்கள் மாற்றிக்கலாம். இல்லை அப்படின்னா டேரெக்டாக அப்படியே ரிடக்ஷனில் வச்சு நீங்கள் அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக எழுதி போட்டேன். இப்போ யார் ஈஸியாக வந்து ஆக்சிடைஸ் ஆவான்னு பாருங்கள். யார் வந்து மோர் நெகட்டிவோ அவங்க தான் ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆவாங்க. அப்போ மோர் நெகட்டிவ் யார் இருக்கா அப்படின்னா -1.2 Mn தான். ஸோ அப்போ Mn ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோர் நெகட்டிவ் யார் இருக்காங்கன்னா குரோமியம். அடுத்து குரோமியம் ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆகும். லீஸ்ட்டாக தான் யார் இருப்பாங்க? அயன். ஏன்னா அதுக்கு என்ன இருக்குது? 0.4 தான் இருக்குது வேல்யூ. ஸோ அப்போ ரெண்டும் நமக்கு அயனை கம்பேர் பண்ணும்போது மேங்கனீஸ் குரோமியம் ஈஸியாக ஆக்சிடைஸ் ஆயிரும். இந்த ரெண்டு கொஸ்டினுக்கும் நமக்கு இதுதான் ஆன்சர். ஃபுல் அண்ட் ஃபுல் E0 வேல்யூ வச்சு வருது. ஃபர்தராக அந்த E0 பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும் அப்படின்னா எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய டாபிக்ஸாக கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ அதில் E0 பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூஸ் அப்படின்னு இருக்கும். எலக்ட்ரோ கெமிக்கல் சீரீஸில் இருக்கும். நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ரைட்? தேங்க்யூ.